ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1/2 லிட்டரு பால் எடுத்துருக்கேன். இந்த பால் ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்குங்க. ஃபேட் கொஞ்சம் கூட இருக்க பால் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாகவும் திக்காகவும் வரும். அதுக்காக தான் நம்ம அது மாதிரி எடுக்கிறது. இப்போ இந்த 1/2 லிட்டரு பாலில் நான் ஒரு 3/4 டம்ளர் பால் நான் இதில் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதா இருந்தால் நான்ஸ்டிக் பேன் தாங்க வச்சுக்கணும். இதில் நம்ம இந்த பாலை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா திக்காக கொஞ்சம் காய்ச்சணும். ஏன் நம்ம நார்மலாக பால் காய்ச்சிற சட்டியில் இப்போ இது ஐஸ்கிரீம் செய்யக்கூடாதுன்னா, நமக்கு பால் இருக்க நல்லா திக்காகிறனால நமக்கு அது அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் சோள மாவு, அது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே கட்டிப்படாமல் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பில் வச்ச பாலும் நமக்கு நல்லா பாதி அளவு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க சோள மாவு, பால் பவுடர் எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இதுவும் நல்லா இது ஊற்றின பிறகு இன்னும் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வரும். இதோட நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது நமக்கு டேஸ்ட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் பால் பவுடரும் நம்ம சேர்த்துருக்கனால இது ரொம்ப நல்லா திக்காகும். அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறாம நம்ம கைவிடக்கூடாது. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஏடு மாதிரி ஒரு மாதிரி படர ஆரம்பிச்சிடும். அது நம்ம கிளறிக்கிட்டே இருக்கனால தான் உங்களுக்கு அந்த ஏடுலாம் படராமல் அது நல்லா க்ரீமியாக உங்களுக்கு வருங்க அந்த ஐஸ்கிரீமு. பாருங்கள், நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கோம். இப்போ நல்லா நமக்கு திக்காயிருச்சு. இந்த ஓரம் ஃபுல்லாக படியாமல் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் இனிப்பு பத்தலை. திருப்பி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதில் இந்த எசன்ஸ் பாட்டில் உள்ள மூடியிலேருந்து நான் 1 மூடி அளவு சேர்க்குறேன். இங்கே பாருங்கள், இது எசன்ஸ் பாட்டில் மூடி. இதில் 1 மூடி அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம கொஞ்சம் ஆற விடணும். ஆறுனா தான் நம்ம அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நான் இதை 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் இதை நம்ம ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து நான் எடுத்துட்டேங்க. இப்போ இது நமக்கு ரொம்ப செட் ஆகிருக்காது. ஏன்னா ஓரளவு தான் செட் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு செட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. இது மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஐஸ்கிரீம் இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம 4 மணி நேரம் கழித்து திருப்பி எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ திருப்பி நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். திருப்பி நம்ம அதே பிளாஸ்டிக் பவுலில் ஊற்றிக்குங்க. இது மாதிரி ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜோடைய டெம்பரேச்சர் நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணுங்க. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக வந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உறையாது. நல்லா டெம்பரேச்சர் கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு இது ஒரு 6 மணி நேரம் வச்சிடணும். 6 மணி நேரம் வச்சுச்சுன்னா நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா செட் ஆகி வந்துடுங்க.
பாருங்கள், இதை வந்து நம்ம கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக நான் வந்து மாதுளம்பழம் வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் புதினா இலையை இப்படி மேலே வச்சுருங்க. அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பரான ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.